உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சில கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் சிலது இருக்கு. சில விஷயம் ரொம்ப ஈஸியா நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை இப்ப முதல்ல பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் விஷயங்கள், அதுவும் முக்கியமா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல ஏற்படக்கூடிய சண்டைகள் பிரிவினைகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல ராசியாதிபதி உச்சம் பெறும்போது என்னன்னா உங்களை அறியாம ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும், தப்பா பேசிடுவீங்க. அதனால வருத்தப்பட்டு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி காதல் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஏதாவது போன்ல ஏதாவது சும்மா ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டீங்கன்னா கூட அதை பிடிச்சிக்கிட்டு பெரிய சண்டைலாம் உங்களுக்குள்ள நடக்கும். கவனமா இருங்க. அதே போல உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. சுகர் இருக்கு, எங்கேயாவது சின்னதா அடிபட்டுச்சு செஞ்சுச்சுன்னா உடனே டாக்டரை பாருங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுல சில பாதிப்புகள் வரக்கூடிய முக்கியமான மாசம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்துல குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால ஏதாவது ஒரு சண்டை சச்சல் வீட்டுல கண்டிப்பா வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் உண்டு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி வலு பெற்று இருக்க போறாரு. அதே போல அந்த 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும். இப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, உங்களை ஏதாவது ஒரு மேனேஜரோ இல்ல கூட இருக்கவங்களோ யாராவது டார்ச்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உங்களை விட்டு விலகி நீங்க ஒரு பெயர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு. அதுல நல்ல சம்பளம் வரும். நீங்க ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா, வேலை மாற்றம் பண்ணி போறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா நீங்க என்ன வாங்கிட்டீங்களோ அதோட 30% அதிகமா கேளுங்க. என்ன சார் நீங்க இருக்கிறதே கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கு, சில கம்பெனில அதிகமா கேளுங்க. நேரம் நல்லா இருக்கும்போது கிடைச்சிடும். சரிங்களா? இது மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க இது ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு ஒன்றும் இல்லை. கிடைச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே போல லாபத்தை சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால, அதே மாதிரி 10ஆம் இடத்துல புதன் உச்சமா இருந்து
11ஆம் வீட்லயும் பயிற்சி ஆக போறாரு. அதனால கண்டிப்பா தொழிலையும் லாபம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா தொழில்ல இந்த மாசம் உங்களுடைய ப்ராடக்ட் எது நல்லா ஃபாஸ்டா போதோ அதுல ஒரு 5%, 10%, 15% உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சௌரியமா இருக்க மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. கண்டிப்பா லாபம் வரும். நீங்களே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், இந்த மாசம் கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியா இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல தனுசு ராசி அன்பர்கள் வந்த பணத்தை கடன் கட்டுறதுக்கான வழியை பாருங்க. நான் புதுசா திருப்பி அதே பிசினஸ்ல போடுறேன் சார், புதுசா இடம் வாங்குறேன், வீடு வாங்குறேன், எஸ்ஐபி போடுறேன், அந்த மாதிரி எல்லாம் போகாம கொஞ்சம் அந்த கடன் கட்டுறதுக்கு என்னெல்லாம் வழி, கடனை கட்டி சீக்கிரமா முடிக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் இல்லாத வாழ்க்கை தான் தனுசு ராசி என்பதற்கு எப்பவுமே ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதனால அதை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல தனுசு ராசி என்பதற்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் உண்டு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அங்கிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருக்கவங்களுக்கு இந்தியாவில் இருக்கவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த சப்போர்ட்டை எடுத்துட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா, இல்ல பிசினஸ் டெவலப் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு.